ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? நம்மளோட லக்ஸ் கிச்சனில் முளைக்கட்டின கேழ்வரகு மால்ட் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இது ஈவினிங்கில் குழந்தைங்க ரொம்ப டயர்டாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு டீ காஃபிக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சூடான ஒரு டம்ளர் பாலில் இந்த மாவையும் ஒரு டீஸ்பூன் கலந்து நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஹெல்த் ட்ரிங்க் ரெடிப்பா. நான் இன்றைக்கி வந்து கஞ்சி ரெடி பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கூடுதலாக வேணுனாலும் நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. நான் ஒரு பிஞ்சளவு உப்பு எடுத்திருக்கேன். இது உப்பு டேஸ்ட்டுக்காகப்பா, போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு ஒரு ஆங்கில பழமொழியை படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம் இல்லையாப்பா. அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதே டம்ளர் அளவு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. அது கட்டி இல்லாமல் கரைச்சி நீங்கள் அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் காய்ச்சினீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் கஞ்சி ரெடிப்பா. நோய் நொடியின்றி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா. இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சும் போது நுர வந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா என்னோடய ஸ்டைலில் கஞ்சி ரெடிப்பா. இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் குடிக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படின்னா இந்த கஞ்சை வச்சு குடிச்சிங்கன்னா சளி பிரச்சனையே இருக்காது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இரத்த சோகையை தடுக்கக்கூடியது, ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கக்கூடியது, இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா.